இந்த ஊத்துமலையோட சிறப்பு 7 கோயில். இந்த நம்ம 7 கோவில் நம்ம போகணும்னு நினைச்சோம்னா ஒவ்வொரு இடத்துல தான் இருக்கும். ஆனா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரே மலையில 7 கோவில் பொங்கல் கொடுத்தாங்க. சூடான பொங்கல், சூடான பொங்கல். இவன் வந்து ஏதோ பஸ் ஸ்டாண்ட்ல பொங்கல் வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். அதனால எல்லாம் கரெக்டா சொல்றான். தற்கூரி தனியா போயிட்டு என்னமோ பண்ணிட்டு இருக்கான். இப்படிதான் இந்த ஊத்துமலை முருகன் கோயில் மேப்ல அப்படிதான் காட்டுனுச்சு. இந்த மலை பேர் தான் ஊத்துமலைன்னு நினைக்கிறாங்க. எப்பயும் அந்த மாதிரி இருக்குது. இந்த இடம்லாம் அப்படியே ஞாபகமா இருக்கு. இதுதான் ஊத்துமலை ரூட் காட்டுதான். நான் இப்ப வந்து இந்த ஹில்ஸ் யார போறோம். நானே அந்த R15 மேல போகணும்னு நினைச்சேன், கீழே போயிருங்க. நம்ம ஊரும் டெவலப் ஆகுச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம பாருங்க சந்தில விட்டு வந்துட்டு இருக்கிறோம். ரோடு செம்ம இதுங்க. இப்ப பின்னாடி வாங்கிட்டு போறோம், கதறோம் எப்படி எப்படியாவது காப்பாத்து கிடையாது. ஆனா இப்படி நம்ம இந்த மாதிரி ஹில்ஸ்ல ஏறினோம்னா நம்ம வண்டிக்கு சுத்தமா மைலேஜ் வருங்க. ஏற்கனவே நம்மளால வந்து பெட்ரோல் அடிக்க முடியல. இதுல இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அவ்வளவுதாங்க. ஃபர்ஸ்ட் இயர்ல தான் வண்டி ஏறுது, செகண்ட்லாம் வாய்ப்பே இல்ல. ரோடு நல்லா இருக்கு. வா நீங்க ஹில்ஸ் ஏற மாதிரி தான் இந்த ரோட்ல வந்து பிராக்டிஸ் சேர்த்துட்டு போவாங்க. இங்க வந்து ஏதோ ஒரு உப்பு இருக்குதா முடியல, சத்தியமா முடியல. வண்டி திணறுது வண்டி திணறுதுங்க. ஒருத்தன் கதறிட்டு போயிட்டு இருக்கிறான். எந்த பக்கம் போனே தெரியலையோ. வாவ் செம்மையா இருக்குது. பக்கத்துல அருமையா இருக்குது. ஃபர்ஸ்ட் இந்த கோயில சாமுண்டீஸ்வரன் சாமுண்டீஸ்வரி அம்மன் திருக்கோவில். இந்த கோயிலுக்கு நம்ம போக போறோம். ஆமா செம்மாங்க. அந்த மலை மேல ஏறி பாத்துட்டு வந்துடலாமாடா ஐசுவா. என்னப்பா இது? அந்த மலை மேல ஏறி பாக்கலாம்டா. வேற லெவலுங்க. தற்கூரி தனியா போயிட்டு என்னமோ பண்ணிட்டு இருக்கான். பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஃபுல்லா கவர் ஆகுதுங்க. அப்படியே நம்ம இப்படி நம்ம ரெண்டு வந்து சாமுண்டீஸ்வரி அம்மன் ஒரு கோயில், இந்த கோயில் நினைக்கிறேன். அந்த பெரிய கோயில் கட்டி உள்ள போயிட்டு சாமி கும்பிட்டு மேல வந்து இன்னும் 2-3 கோயில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒவ்வொன்றும் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். நம்ம இந்த ஊத்துமலையெல்லாம் ஃபர்ஸ்ட் கோயில்லயே அந்த அம்மன் கோயிலுக்கு வந்தோம். அம்மன் கோயில்லயே பொங்கல் கொடுத்தாங்க. சூடான பொங்கல், சூடான பொங்கல். இவன் வந்து ஏதோ பஸ் ஸ்டாண்ட்ல பொங்கல் வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். அதனால எல்லாம் கரெக்டா சொல்றான். அது சூடான ஸ்வீட் கார்ன். இவன் வந்து அதுக்கு மேல நீ சொல்றானியா? ஒரு சீனியர். சூடான ஸ்வீட் கார்ன், சூடான ஸ்வீட் கார்ன். இவரு சீனியர். இவர் யாருன்னா நம்ம மொட்டை சஞ்சய். நம்ம ஃபைனலி பார்த்துட்டீங்கன்னா நம்ம முருகரை பார்த்துட்டு வந்தாச்சு. இந்த கோயில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் சீல்நாயக்கம்பட்டி பைபாஸ்லேருந்து நம்ம அப்படியே நம்ம நாமக்கல் போகிற பைபாஸ்லேயே வந்தீங்கன்னா நம்ம ஒரு ஆர்ச் தாண்டி உள்ளே வரும். இந்த கோயில் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா அமைதியாக இருக்கு. இந்த வீக்கெண்ட்லலாம் இந்த கோயிலுக்கு நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட உண்மையாலுமே வந்து பாருங்கள். நீங்கள் இந்த டிப்ரெஷனால இங்கே வந்தீங்கன்னா டிப்ரெஷன் குறைச்சிட்டு போகலாம். நீங்கள் ஜோடியாக கூட இந்த இடத்துக்கு வரலாம். இந்த கோயில் வந்து எதனால முனிவருங்க வந்து வழிபட்டதுனால இந்த முருகன் வந்து தோன்றிட்டதுனால சொல்கிறாங்க. நாம இந்த சித்தர் பீடம் போகிற வழியில் இந்த செகண்ட் டர்ன் கட் பண்ணிருந்தீங்கன்னா இந்த பக்கம் தான் அப்படி இந்த பூச்சிங்க சவுண்டு அப்படி இந்த ரொம்ப நேரம் காதில் கேட்டால் காதை வலி எடுத்துக்குது. இங்கே இந்த சித்தர் பீடம் போகிற வழியில இங்கே ஃபர்ஸ்ட் டர்ன்லேயே இங்கே வந்து கருப்பசாமின்னு ஒரு கோவில் இருக்கு. இப்போ டிராயிங்கை பற்றின அப்படின்னா உள்ள சிலை எப்படி இருக்குன்னு வாங்க போய் பார்க்கலாம். சிலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்ல போனால் வேற மாதிரி இருக்கு. இங்கே சிலையை பார்த்துட்டு நீங்கள் இப்படி வந்தீங்கன்னா இங்கே ஒரு பெரிய அருவாளம் இருக்கு. இங்கே ஒரு பெரிய அருவாளம் இருக்கு. இங்கே அருவாள் இது வந்து
இரும்பு தான் இங்கே இது வந்து ஒரிஜினல் அறுவாள் தான். யாரா வந்து சொருவிக்காதீங்க. நாங்கள் வந்து இதுன்னு நினச்சோம், இரும்பு ஸ்டீல் தான். இப்போ நம்ம இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து முனியப்பன் கோவில், அதுக்கு இந்த பக்கம் பேக் சைடு பார்த்தீங்கன்னா பெருமாள் கோவில். இந்த மலை மேலே சின்னதாக ஒரு அழகா ஒரு லிங்கம் இருக்கு, 3 லிங்கம் வச்சிருக்காங்க. அப்படி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மேலே பாருங்க என் பேர் இருக்குது. இங்க அந்த பக்கம் அதுக்கும் பேக் சைடு, அதாவது அதுக்கும் பேக் சைடு வந்து அங்க வந்து ஏதோ ஒரு கோயில் இருக்கு, ஐயப்பன் கோவில் நினைக்கிறேன். வாங்க அது போய் ஃபாலோ பண்ணலாம். வாழை செஞ்சு 18 படி இந்த கோயில் வந்து நீங்க பாத்தீங்கன்னா நாங்க எக்ஸ்பெக்டே பண்ணல இந்த கோயில் இந்த அளவுக்கு இருக்குன்னு. ஆனா பாருங்க 18 படி வச்சு மேல ஐயப்பன், இந்த பக்கம் பாத்தீங்கன்னா லிங்கம், வேற மாதிரி கோவில். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லணும்னா சொல்லவே தேவையில்ல, உங்களுக்கே இந்த வீடியோலேயே உங்களுக்கே புரிஞ்சிருக்கோம். நாங்கள் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாத வந்தோம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஊத்துமலைக்கு அந்த காரணம் என்னன்னா முருகனை மட்டும் தான் பார்க்கலாம்னு வந்தோம். ஆனால் இந்த முருகனை மட்டும் பார்க்காதா, ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ்லேயே மலை ஏறினதே ஃபர்ஸ்ட் கோவில் வந்து அம்மன் கோவில், 2 வந்து பார்த்தீங்கன்னா முருகன் கோவில், 3 வந்து பார்த்துக்கிறது வந்து கருப்பசாமி. கருப்பசாமியிலேருந்து வந்தீங்கன்னா 4வது இது முனியப்பன் அதுக்கும் பேக் சைடு பார்த்தீங்கன்னா பெருமாள்லேருந்து என்னென்னு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த சாமி பேர் தெரியல, அது வந்து ராமர் கோவில் நினைக்கிறேன். அந்த ராமர் கோவில் இது வந்து 5 ஆச்சு. அதுக்கு இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா லிங்கம், அது வந்து 6. அதுக்கும் பேக் சைடு பார்த்தீங்கன்னா ஐயப்பன் 18 படியோட 7 கோயில். இந்த ஊத்துமலையோட சிறப்பு 7 கோயில். இந்த நம்ம 7 கோவில் நம்ம போகணும்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு இடத்துல தான் இருக்கும். ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மலையில் 7 கோவில் இருக்குது. மறக்காத இந்த இடத்த கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். மறக்காத நம்ம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.